பச்சானின் மகன் விஜித் பச்சன் நடிப்பில் உருவாகி வெளியாகியிருக்கும் படம் பேரன்பும் பெருங்கோபமும். சாதிக்கு எதிரான கருத்தை கொண்டு உருவாகியிருக்கிறது இந்த படம். தக் லைஃப் படம் வெளியீட்டு சமயத்தில் மிக குறைந்த திரையரங்குகளில் ஒரு காட்சி மட்டும் வெளியானது. இப்போது படத்திற்கு வரவேற்பு கிடைத்து காட்சிகள் அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலில் வெவ்வேறு கொள்கையும் பாதையும் கொண்டிருக்கும் 3 முக்கிய தலைவர்களான பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மூவரும் பேரன்பும் பெருங்கோபமும் படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக திரையரங்கிற்கு சென்று படத்தை பார்க்கும்படி அறிக்கை வெளியிட்டு கட்சிக்காரர்களுக்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள். இதுபற்றி திருமாவளவன் பேசி ஒரு காணொளியும் வெளியிட்டுள்ளார். இயக்குனர் சிவபிரகாசம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பேரன்பும் பெருங்கோபமும் என்னும் திரைப்படம் சாதிய முரண்களை விரிவாக விவாதிக்கிறது. சாதி பிறப்பால் வருவதல்ல, வளர்ப்பால் நிறுவப்பட்டிருக்கிற ஒன்று. ஆகவே நாம் எப்படி இளம் தலைமுறையை வளர்க்கிறோம் என்கிற அடிப்படையில்தான் நாளைய சமூகம் கட்டமைக்கப்படும் என்பதை சொல்லுகிற ஒரு திரைப்படம். இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களின் அருமை புதல்வர் விஜித் பச்சான் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கிறார். சாதி குறித்து மிக ஆழமான கருத்துக்களை விவாதமாக்கியிருக்கிறார். சாதி பெரிதா சாமி பெரிதா என்கிற விவாதம் மிகவும் கவனத்துக்குரியதாக இருக்கிறது. வழிபடும் குலதெய்வங்களில் கூட சாதி மிகவும் புறையோடி கிடக்கிறது என்பதை இதில் உணர முடிகிறது. முதல் படம் விஜித் பச்சானுக்கு, முதல் திரைப்படம் இயக்குனர் சிவபிரகாசத்திற்கு, உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற தக் லைஃபோடு ஒரே நாளில் களத்திற்கு வருகிற இந்த திரைப்படம் புரட்சிகர ஜனநாயக சக்திகள் அனைவரையும் கவருகிற ஒரு படமாக நான் பார்க்கிறேன். அனைவரும் திரையரங்கு சென்று இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். ஆணவ கொலைகள் குறித்து பல படங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த திரைப்படம் புதிய உத்தியை கையாண்டு ஆணவ கொலையை கடுமையாக சாடுகிறது. சாதி படுகொலை, ஆணவ படுகொலையை எதிர்த்து கதாநாயகன் பழிவாங்க வேண்டும் என்று இல்லாமல் சாதி ஆணவத்திற்கு உட்பட்டவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படம் தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு வரவு. புரட்சிகர ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய திரைப்படம். இயக்குனருக்கும் கதைநாயகருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள்.